பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்ற அக்கா சொல்றேன். ரம்யா நாமினேட் பண்றேன். ஸ்வீட் குரூப் கேம் தான். வியானா பண்றேன். இது சாண்ட்ரா. அவங்களுக்கு அவங்க அண்ணே ஒரு செம்ம ஸ்ட்ராங்கா. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாமினேஷன் பண்றது இப்பதாங்க லைவ்ல போயிட்டு இருக்கு. யார் யாரை நாமினேட் பண்ணாங்கன்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த சேனல் கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல ஒருத்தங்க நாமினேட் பண்ணது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. கெமி நாமினேட் பண்ணது தான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. யாரை நாமினேட் பண்ணாங்க அப்படின்றத நான் சொல்றேன். ஒரு ஆர்டரா சொல்லிட்டு வராங்க. இது ஒரு ப்ரோமோல தான் வந்திருக்கு. அந்த ப்ரோமோல என்னெல்லாம் வந்தது அப்படின்றத ஆர்டரா உங்களுக்கு சொல்றேன். பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் இப்ப சபரி தான் தலையா மாறிட்டாரு. அதனால சபரியை யாரும் நாமினேட் பண்ண முடியாது. அதே மாதிரி சாண்ட்ரா வந்து நான் சுபிக்ஷாவை வந்து அந்த டைரக்ட் நாமினேஷனுக்கு கொண்டு வர போறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சுபிக்ஷாவை தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி வந்து அந்த பாஸ் வந்து ஹஸ்பண்டுக்கு தந்துட்டாங்க. சாண்ட்ரா எடுத்துக்காம பாஸ் வந்து ஹஸ்பண்டுக்கு தந்துட்டாங்க. ஆக மொத்தத்தில் இந்த வீட்டில் இருக்கவங்க ஒரு 3 பேரை நாமினேட் பண்ண முடியாது. யாரை நாமினேட் பண்ண முடியாது? ஒன்னு சுபிக்ஷாவை நாமினேட் பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி நாமினேஷனுக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி சபரி வீட்டு தலை, அதனால நாமினேட் பண்ண முடியாது. இதை தாண்டி பிரஜினை நாமினேட் பண்ண முடியாது, ஏன்னா சாண்ட்ரா வந்து அவங்களுக்கு கிடைச்சதை பிரஜினுக்கு தந்துட்டாங்க. 2 பேர்ல யாருனாலும் எடுத்துக்கலாம்னு பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு, அதை பிரஜினுக்கு தந்திருக்காங்க போல. சரி, இதை தாண்டி மற்றவங்க பண்ணதெல்லாம் நம்ம பார்ப்போம். வியானா இருக்காங்கல்ல, முதல்ல கனிக்கு பண்றாங்க. கனிக்கு சில காரணத்தெல்லாம் சொல்றாங்க. முதல்ல கனியை இவங்க பண்றாங்களா? கனியை பண்ணது எனக்கு தெரிஞ்ச நல்ல தொடக்கமா படுதுங்க. ஏன்னா கனி ரொம்ப நாள் நாமினேஷன்ல வராம ஆட்டம் காமிச்சிட்டு இருக்காங்க, வந்துட்டாங்க. சரி, அடுத்ததா சுபிக்ஷா இருக்காங்க பாத்தீங்களா, ரம்யாவை பண்றாங்க. ரம்யாக்கு சில காரணத்தெல்லாம் சொல்லுவாங்க போல. என்ன காரணத்தெல்லாம் சொல்லி நாமினேட் பண்ணாங்கன்றதை நமக்கு காட்டல. இதை தாண்டி அடுத்ததா வந்து கனி இருக்காங்கல்ல, பார்வதியை சொல்றாங்க. அதாவது கனி வந்து பார்வதி பேரை சொல்றாங்க. புதுசு கிடையாது, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். கனி எப்பவுமே பார்வதியை தான் சொல்லுவாங்கன்ட்டு. அடுத்ததா எஃப்ஜி இருக்கான் பாத்தீங்களா, வாட்டர் மெலன் ஸ்டாரா சொல்றான். எனக்கு கெமி நாமினேட் பண்ணது ஷாக்கிங்கா இருந்ததுன்னு சொன்னேன் பாத்தீங்களா. ஏன்னா கெமி என்ன பண்ணிருக்காங்கன்னா கனியை நாமினேட் பண்ணிருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா கெமியோட வாயில முதல்ல வர பேரே பார்வதி தான். ஏன்னா இது வரைக்கும் எடுத்து பாருங்க, எல்லா வாட்டியும் பார்வதியை நாமினேட் பண்ணிருப்பாங்க. இந்த வாட்டியும் பார்வதியை நாமினேட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா கூட சேர்த்து கனியும் பண்ணாங்கல்ல, அது நல்ல விஷயம். இப்பதான் கனியை வந்து எல்லாருமே சொல்றாங்க. அதை பார்க்கும்போது சந்தோஷமாவும் இருக்கு. ஏன்னா கனி வந்து ஃப்ரீ பாஸ்ன்னு ஒவ்வொரு வாட்டியும் தப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்பதான் வராங்கங்க. இப்படி வந்தாதான் நல்லா இருக்கும். ஓகேவா? அடுத்ததா பார்வதி இருக்காங்கல்ல, கனியை பத்தி தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பார்க்க தான் எல்லார்கிட்டயும் ஸ்வீட்டா நடந்துக்கிறாங்க. ஆனா அவங்க ஒரு ஷெல் மாதிரி ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு குரூப்பான கேம் தான் விளையாடுறாங்க. அந்த குரூப்பான கேம் நடக்கக்கூடாது, அதுக்காக நான் அவங்கள நாமினேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி காரணத்தெல்லாம் சொல்லி நாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்வதியும் வந்து கனியை தான் பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். கனி எப்படா வருவாங்க, நம்ம நாமினேட் பண்ணலான்ற மாதிரி தான் வெயிட் பண்ணாங்க. கரெக்டாக இந்த வாட்டி கனி வந்துட்டாங்களா, சரி ஒரு ஓட்டை அவங்களுக்கு தந்துடலான்ற மாதிரி பார்வதி போட்டுட்டாங்க. இன்னொன்று யாருக்கு போட்டாங்க அப்படின்றது தெளிவாக நமக்கு தெரியலங்க. சரி, அடுத்ததா வினோத் சொன்னது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா வினோத்தை பொறுத்த வரைக்கும் வாட்டர் மெலனுக்கு தான் போட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வாட்டர் மெலனுக்கும் அவருக்கும் என்னதான் சேர்ந்தாலும் சரி ஒரு சின்ன சண்டை போய்கிட்டே இருக்கு. வினோத் வாட்டர் மெலனுக்கு ஒரு ஓட்டு போட்டாரா என்னன்னு தெரியல. ஆனா வியானாவை சொல்றாரு. வியானாவை என்ன காரணம் சொல்லி சொல்றாருன்னு தெரியல. ஆக்சுவலா வியானா கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி கொஞ்சி பேசுறாங்கல்ல, அதெல்லாம் ஃபேக்கா இருக்குன்ற மாதிரி காரணம் சொல்லி தான் இவர் சொல்ல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். காரணம் தெரியல ப்ரோமோல, அதனால என்ன காரணம் சொல்லி சொன்னாருன்றது தெளிவா தெரியலங்க. இதை தாண்டி அடுத்ததா வந்து திவ்யா கணேஷ் வந்து அரோராவோட பேரை சொல்றாங்க. அதாவது அரோரா வந்து சரியா கேமை பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்கல்ல, அந்த காரணத்தை சொல்லி அரோரா பேரை சொல்றாங்க. இது நல்ல காரணம் தான், ஏன்னா அது ரீசன் கரெக்டா தான் இருக்கு. அதே சமயம் விக்ரம் இருக்காரு பாத்தீங்களா, அவர் திவ்யா கணேஷோட பேரை சொல்லிட்டாரு. விக்ரம் வந்து அவங்க பாடி ஷேமிங் பண்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த கோவத்துல இருந்தாரு, பதிலுக்கு சொல்லிட்டாரு. இதை தாண்டி அமித் இருக்கார்ல, அரோரா பேரை சொல்றாரு. அரோராக்கு இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஆனா அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை கூட பண்ண மாட்டாங்க, அதனால அரோராவை நாமினேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஏற்கனவே திவ்யா கணேஷ் அரோராவை நாமினேட் பண்ணிட்டாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அதே மாதிரி வந்து விக்ரம் என்ன பண்ணிருப்பாருன்னா திவ்யா கணேஷை நாமினேட் பண்ணிருப்பாரு. திவ்யா கணேஷ் 2 ஓட்டு போடலாம்ல, ஒன்னு அரோராக்கு போட்டிருப்பாங்க, இன்னொன்னு விக்ரம்க்கு போட்டிருப்பாங்க. சோ திவ்யா கணேஷ் சரியான சாய்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா இவங்க 2 பேர் தான் வீட்டில் மிச்சரு, கரெக்டா அந்த மிச்சரை பார்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. சூப்பரான விஷயம் தான். இதை தாண்டி அரோரா யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு இருக்கு பாத்தீங்களா, அரோராவை பொறுத்த வரைக்கும் சாண்ட்ராக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இதை தாண்டி வியானா இருக்காங்கல்ல, சாண்ட்ராக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. வியானா ஏற்கனவே வந்து கனிக்கு ஓட்டு போட்டாங்க. இன்னொன்று ஓட்டு யாருக்கு போட்டிருக்காங்கன்னா சாண்ட்ராக்கு போட்டிருக்காங்க. வியானா அதுக்கு சில காரணத்தை சொல்றாங்க. அது என்னன்னா, சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹஸ்பண்ட் ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருக்காரு. அவங்க 2 பேருமே பிரிட்ஜ் மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால அவங்க ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்டா எனக்கு படுறாங்க, அதுதான் காரணம்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க.
ஸோ பரவாயில்ல, வியானா வந்து சூப்பரான ஆளுங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. கனியை சூஸ் பண்ணியிருக்காங்க, சாண்ட்ராவை சூஸ் பண்ணியிருக்காங்க. சாண்ட்ரா வந்து நம்ம இந்த வாட்டி பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் பண்ணியிருக்கோம், அதனால ஓட்டு வந்துடும், நம்ம ஹஸ்பண்டுக்கு பாச தரலான்றதுக்காக ஹஸ்பண்டுக்கு தந்திருக்காங்க போல. என்னன்றது ஃபுல் எபிசோடு பார்த்தா தான் தெரியும். இப்போ தான் நாமினேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அது ஸ்லோவான ப்ராசஸ், அரை மணி நேரத்துக்கு மேலே அந்த ப்ராசஸ் போகும். நம்ம அதனால ஃபுல் எபிசோடில் யார் யாரை நாமினேட் பண்ணியிருக்காங்க, என்ன காரணம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். சரி, இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட கருத்தையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. திரும்பி வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம்.